தேங்க்யூ ஜீசஸ். ஃபஸ்ட்டு கடைசி தோட்டா, அது பார்ட் 1ன்னு சொல்கிறதா வெறும் கடைசி தோட்டா சொல்கிறதான்னு தெரியல. இந்த படத்துக்கு நிறைய விஷயங்கள் போன வருஷம் நாங்கள் இந்த நேரம் ஷூட்டிங்கில் இருந்தோம். நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணது. அந்த படம் இன்னைக்கு ஒரு படம் வந்து 25 நாள் ஓடுறதுன்றது மிகப்பெரிய விஷயம். அந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் ஃபஸ்ட்டு கிரெடிட் என்றைக்குமே இறைவனுக்கு கொடுத்துறது. ரெண்டாவது, இந்த படத்தை வந்து கரெக்டாக தியேட்டரில் கொண்டு போய் சேர்த்த ஜெனிஷ் சாருக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லி ஆகணும். ரெண்டாவது, ஒரு சின்ன படம் பார்க்காம யாரு உங்களால் அவரு ரெண்டாவது, இந்த படம் சின்ன படம் பெரிய படம் பார்க்காம இதுக்கு ராஜேஷ் வந்து இதுக்கு பப்ளிசிட்டி பண்ணது ரொம்ப, அதாவது எல்லா இடத்துலையும் பப்ளிசிட்டி பண்ணது எல்லாமே மிகப்பெரிய விஷயம். ராஜேஷ் அடிக்கடி வந்து ஒரு விஷயம் மட்டும், நம்ம என்றைக்குமே இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழசை மறக்காதவங்க தான். நம்ம எப்படி வந்தோம், எங்கேருந்து வந்தோம், எப்படி இருந்தோன்றதை மட்டும் நம்ம கடைசி வரைக்கும் நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம பழைய மாதிரியே உழைப்போம். ஒவ்வொரு நாளும் இது கடைசி தோட்டா பார்ட் 2 அப்படி, இது எங்களோட 3வது படம் அப்படின்னு ராஜேஷ் நினைக்காம இது எங்களோட முதல் படம் அப்படின்னு தான் நினைப்பாரு. நான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, வையாபுரியா இருந்தாலும் சரி, நாங்கள் யாராக இருந்தாலும் கேமரா முன்னாடி நிற்கும் போது அது முதல் படம். ஃபோட்டோ எடுத்துட்டு வாய்ப்பு கேட்கும் போது நம்ம எப்படி இருந்தோன்ற நாளை நம்ம வந்து மனசில் வச்சுட்டோம்னா அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டோம், தலைகால் தெரியாமல் ஆட மாட்டோம். ஏன்னா உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஹேண்டில் பண்ணுறது எதுன்னா, ஃபெயிலியரை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், தோல்வியை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது தப்பு பண்ணியிருக்கோம், தப்பு பண்ணியிருக்கோம், ரெண்டாவது கரெக்ட் பண்ணிட்டு போயிடலாம், நம்ம போயிடலாம். வெற்றியை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வெற்றி வரும்போது நம்மளுக்கு தெரியாமலே நம்மளுக்கு சில விஷயம், ஒரு விஷயம் வெற்றி அடையுதுன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரணம் இருக்காது, அது இறைவன் கொடுக்கறது. ஸோ அந்த வெற்றியை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு பக்குவம் வேணும். மனசை மறக்கக்கூடாது, என்றைக்கும் ஒரே மாதிரி உழைக்கணும். எதுவுமே, ஏன்னா இந்த சினிமாவில் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய, இப்போ எங்கள் தாத்தாவே எடுத்துக்கோங்க, அவர் வந்து அவ்வளோ படங்கள் எடுத்தார். கடைசி காலத்தில் அவருக்கு படங்கள்லாம் எடுக்க படமே கிடையாது. ஸோ இது இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நான் பேசிக்கலாக ஒரு சினிமா குடும்பத்துலேருந்து வந்தனால எங்கள் அப்பா பிஸியாக இருக்கிறதும் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா வேலை இல்லாததும் பார்த்துருக்கேன். ஸோ இதில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இதில் ஒன்றே ஒன்று தான் நிரந்தரம், நம்மளோட குணம், நம்மளோட உழைப்பு, இது மட்டும் கரெக்டாக இருக்கணும். நம்மளுக்கு திடீர்னு 2 கொம்பு முளைச்சிடக்கூடாது, நம்ம திடீர்னு பெரிய ஆள் நினச்சிடக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் முதல் நாள் நம்ம யார், நம்ம எப்படி இருந்தோம், அவ்வளோதான். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ராஜேஷை வந்து ஒரு ப்ரொடியூசராக நான் பார்க்க மாட்டேன், அவர் என்ன ஒரு ஆக்டராக பார்க்க மாட்டார். நாங்கள் சண்டை போட்டுப்போம், திட்டிப்போம். பட் எல்லாமே எதுக்காக இருக்குன்னா ஒரு படம் நல்லா வரணுன்றதுக்காக தான். இது ஒரு கூட்டு முயற்சி. இதுல வந்து ஒரு ஆள் தான் இந்த படத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாருன்னு சொன்னா அது வாய்ப்பு கிடையாது. இது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி. இதை நீங்க இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு போய் சேர்த்தது இந்த பிரஸ், இந்த மீடியா, உங்களுக்கு தான் நன்றியை சொல்லிடணும். ஏன்னா என்னதான் படம் நல்லா இருந்திருந்தாலும் அந்த படத்தை கரெக்டான பப்ளிசிட்டி பண்ணலன்னா அந்த படம் ஜெயிக்கவே ஜெயிக்காது. ஸோ இதுல பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னா போகாம எங்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் கடைசி தோட்டாவோட ஃபர்ஸ்ட் படம் தான். இன்னொரு படமும் ராஜேஷ் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் படம் தான். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில எல்லாம் பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துருமே. சில நடிகர்கள் அது வேணும் இது வேணும் இப்படி வந்தாதான் ஷூட்டிங் வருவேன்னு சொல்றவங்க மத்தியில எதுவுமே இல்லைனாலும் ஷூட்டிங் வந்து நடிக்கிறோன்னு சொல்ற நிறைய பேர், ராஜேஷ் மேல மரியாதை வச்சு இருக்குங்க நிறைய பேர் இருக்காங்களே. நம்ம பாசிட்டிவ் பீப்புளை பார்ப்போம், ஏன்னா அவங்க தான் வளருவாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது எங்களோட ஃபேமிலியா நாங்க பாக்குறோம். இங்க இருக்க ஒவ்வொரு ஆக்டரையும், அது ராஜேஷா இருக்கட்டும், பயாபுரி அண்ணனா இருக்கட்டும், ராதாரவி அப்பாவா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே, யாசரா இருக்கட்டும், இந்த கொட்டாச்சி வந்திருக்காரு எல்லாருமே. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபேமிலி தான். ஜெயிச்சா எல்லாரும் ஒன்னா ஜெயிக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கடைசி தோட்டா 1 மாதிரி, கடைசி தோட்டா 2 இருக்கும். கடைசி தோட்டா 2 நீங்க யாரை டைரக்ட் பண்றாங்கன்னு கேட்கவே இல்லை, அது ஒரு சஸ்பென்ஸ்ல இருக்கு. இன்னும் சொல்லிடலாமா? ஏன் வெக்கப்படுற? இந்த கடைசி தோட்டாவை டைரக்ட் பண்ண போறது, பார்ட் 2 டைரக்ட் பண்ண போறது ராஜேஷ் தான். ஏன்னா ராஜேஷ் வந்து ஒரு மல்டி பர்சனாலிட்டி. அதை நான் என்கரேஜ் பண்றேன், நிஜமாலுமே என்கரேஜ் பண்றேன். ஏன்னா ஒரு நல்ல, இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் வந்து சாங்ஸ். நீங்க கொஞ்சம் கேப் போட்டீங்கன்னா, நானும் ராஜேஷ் சண்டை போடுறத பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஏன் இப்படி சண்டை போடுறாங்கன்னு யோசிப்பீங்க. ஏன்னா இதை வந்து ஒரு சாங் வந்து ராஜேஷ் விஷுவலைஸ் பண்ணாம விட்டுட்டாப்புல. எனக்கு பயங்கர கோவம். ஏன்னா அந்த சாங்ல நான் கிடையாது, பட் சாங் ரொம்ப நல்ல சாங். நான் சண்டை போட்டது கூட ராஜேஷ்காக தான். ரொம்ப நல்ல பாட்டு, இந்த பாட்டையை மிஸ் பண்ண. ரீரிகார்டிங்கா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், கடைசி தோட்டால வந்து அது மிகப்பெரிய ஒரு பேக் போனா இருந்துச்சு. ரெண்டாவது, ஆஸ் அ ப்ரொடியூசர் ராஜேஷ் என்ன பண்ணுமோ அது பர்ஃபெக்டா பண்ணிட்டாரு. நிஜமாலுமே நான் வந்து இன்னைக்கும் அதோட போஸ்டர்ஸோ அதோட பேனர்ஸோ நான் பார்க்கும் போது அந்த தியேட்டருக்குள்ள வந்து இந்த 25th டே போறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பப்ளிசிட்டி அண்ட் ஜெனிஷ் சார், உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். பார்ட் 2 25 இல்லை, நம்ம 50, 100 அப்படின்னு போவோம் நம்ம நம்புகிறோம். எல்லாத்துக்கும் மேலே
எல்லாரும் இங்க சமம். நம்ம முதல் நாள் எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும். நான் முதல் நாள் போட்டோ எடுத்துட்டு எப்படி வாய்ப்பு கேட்டு அடைஞ்சனோ அதே தான் நானும் மனசு வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தையும் வெற்றி படமா ஆக்கி எங்களுக்கு பிரஸ் அண்ட் மீடியா சப்போர்ட் பண்ணணும். க்ளோரி டு காட். உண்மையான உழைப்பு, நேர்மை என்னைக்குமே தோத்ததா சரித்திரமே கிடையாது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். RBR ஸ்டுடியோ கடைசி தோட்டா ராஜேஷ் சுவாமிநாதன் தயாரிப்பு. அவர் தயாரிப்பு மட்டும் கிடையாது, இசை மற்ற எல்லா விஷயமே அவர் பண்ணியிருக்காரு. ஜெனீஸும் அவரும் சேர்ந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா ஜெனீஸை பற்றி நான் சொல்லலான்னு பார்த்தேன், ஆனால் அவர் எல்லாத்த பற்றி புள்ளி விடாமல் மொத்தத்தையும் சொல்லி கடைசியில் போயிட்டு மறுபடியும் அவர் சவுண்டை போயிட்டு கூட சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கப்புறம் நான் என்னத்தை சொல்ல, வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னா தேட்டரில் முறுக்கு வைக்கிறவங்க பற்றி மட்டும் தான் சொல்ல. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஜெனீஸ் சொல்லிட்டாரு. அது காரணம் என்னென்னா, அதை ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளவு சப்போர்ட்டாக இருக்காரு அப்படிங்கிறது தான். இன்னைக்கு 25வது நாள் விழா கொண்டாடுற ராஜேஷ்னா கையை கடிக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? கையை கடிக்காமலே இவ்வளவு ப்ரமோஷன். இப்படி 25வது விழான்னா ஒருவேளை இன்னும் பாக்கெட் ரொம்ப இருந்துச்சுன்னா இன்னும் பிரம்மாண்டப்படுத்தி இருப்பாரு. ஒருவேளை அடுத்து சேட்டலைட்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பாக்கெட் ரொம்ப போட்டிருக்கு. தோட்டா கடைசி தோட்டா பார்ட் 2 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்தேன். அதில் நான் இல்லைங்கிறது போஸ்டரை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு குச்சியை மட்டும் போட்டாச்சுன்னா அது யார் இருக்கா இல்லைங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். அப்படி அண்ணன் இருக்குங்கண்ணா என்னண்ணே அந்த படத்தில் நீங்கள் அவ்வளோ தூரம் கூட இருந்தீங்க. அவருக்கு தெரியும் நான் சம்பளம் வாங்கலை அந்த படத்தில். இந்த படத்தில் வெறும் பேட்டா மட்டும் தான் வாங்கியிருக்கேன். பேட்டாவை சம்பளமாக வாங்கினது நானும் சிறி எல்லாம் தான். சிறியும் சரி நானும் சரி சாப்பாட்டுக்காகவோ ராத்திரி நைட் அபெட் ஷூட்டிங்காகவோ ட்ரெஸ்ஸுக்காகவோ நாங்கள் அங்கே மெனக்கிட்டு ஒரு நாள் கூட அவருக்கு தெரியும் நல்லா. ஆனால் அவருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சா தானே. எந்த நேரம் நான் சிரிட்டு சொல்லுவேன். இப்போ எங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்க தனியாக போய் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஏங்க பேசுங்க, இந்த பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே பேசுங்க. டயலாக் கொடுத்தா கூட அங்கே ஃபோனில் தான் டயலாக் பேசிக்கிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு எப்பயுமே ஃபோன்லேயே இருந்தார். காரணம் என்னன்னா, ஃபினான்சியலாக அதாவது ஒரு நாள் ஷூட்டிங்க்கும் ஒவ்வொரு போராட்டம் எப்படி நடந்தது, அதை எப்படி சமாளிச்சார், ஃபுல் டென்ஷனும் அப்படித்தான் இருக்கும். அதோட ஜெனீஸ் சொன்ன மாதிரி அவங்க அக்கா டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அதே மாதிரி அவங்க மனைவி, இவங்க 2 பேரும் செல்ல கையிலேயே தான் வச்சுட்டு இருப்பாங்க. இவர் பேசுறதுக்கு வச்சிருப்பாரு, அவங்க அனுப்புறதுக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த நெட்டில் பணம் அனுப்புறதுக்காக அங்கங்கே ரெடி பண்ணி வாங்கி அப்பப்போ அவங்கவுங்களுக்கு செட்டில் பண்ணுறதுல உண்மையிலே பெரும் பங்கு அவங்க அக்காவுக்கும் அவங்க மனைவிக்கும் உண்டு. இவர் இருக்கிற டென்ஷன்லாம் பாதியை குறைச்சாங்கன்னா அவங்க 2 பேர் தான். அதே மாதிரி இப்போ ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கேன். அன்னைக்கு போன தடவை நம்ம ப்ரொமோஷன் வந்தப்போ அம்பியாயம் போகிற தப்ப சொன்னார், அண்ணா அடுத்த படம் ஆரம்பிச்சாச்சு, இவர் தான் டைரக்டர்னார். அப்போ கூட நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலை. அதனாலதான் இவங்ககிட்டலாம் என்ன பண்ணணும், சம்பளத்தை வாங்கிட்டு தாங்க நடிக்கணும். நம்ம சம்பளம் எல்லாம் பேட்டாக போனோம் வச்சுக்கலாம். அடிச்சு இவர் கூப்பிட்டா வருவாரியா, பஸ் டிக்கெட் போட்டா ஏறி இறங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுருவாங்க. அதனால நண்பர்கள்ங்கிறது வேற, தொழில்ங்கிறது வேற. ஆனா இப்ப அவர் புலம்புனார், எனக்கு 2வது மாடி ஏட மாட்டாங்க. நீங்க பல பேருக்கு லிப்டா இருந்திருக்கலாம். ஆனா இப்பெல்லாம் பசங்க கூட லிப்ட்ல போய் பழகிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால முதல்ல பேசும்போதே ஒரு நடிகரை கூப்பிட்டு, ஏங்க இந்த இடத்துல ஷூட்டிங், இதெல்லாம் உங்க கேரக்டர், அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு, இது சம்பளம், ஃபர்ஸ்ட் இவ்வளவு தரேன், 2வது இவ்வளவு தரேன், டப்பிங் எப்ப இவ்வளவு தரேன், இது ட்ரெஸ், இதெல்லாம் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசிட்டா ஒரு பிரச்சனையும் வர போறது இல்ல. எதுவுமே பேசாம அவர் கிடைக்கிறாரு, புடிச்சு போடுங்க அவரை அப்படின்னு புடிச்சு போட்டு அதுக்கப்புறமா அவர் ஏற மாட்டேங்கிறாரு, அவர் இறங்க மாட்டேங்கிறாரு. ஏங்க லுங்கி கட்டுறது கூட வீடு கேட்கிறாருங்க, கேரவன் கேட்கிறாருங்கன்னு சொன்னா அது நம்ம கைக்குள்ள, நமக்கு கைக்கு அடக்கமா யார் இருக்காங்களோ. இப்ப சிறி இருக்கார், நான் இருக்கேன். ஏன் உங்களுக்கு தெரியல, புரியல? ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்க யோசனை எங்கேயோ இருந்தா கூட உங்க ஷூட்டிங் அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு எடுத்துருப்பாங்களா? நேரம் ஷாட்டு 6 மணிக்கு பேக்கப் பண்ணிருப்பாங்களா? ஈவினிங் டிஃபன் போயிருக்குமா? ஏப்பா நைட்டு சாப்பாடுக்கு பாட்டு கேரில் வச்சிருங்கப்பா, அப்புறம் அதுக்கு ஒரு பேட்டாவை போட்டுற போறான் அவன். இந்த மைண்ட்லேயே தான் நீங்க இருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் நானும் சரியும் அப்படி கிடையாதுங்க. சாப்பாடு வராட்ட கூட நாங்கள் 2 பேரும் போய் அங்கே ரோட்டுக்களை போய் நின்று சாப்பிட்டு வந்துடுவோம். ராஜேஷ் எங்களுக்கு சாப்பாடு வரல ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது, எங்களுக்கு ட்ரெஸ்ஸு வரல ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. அதே மாதிரி இந்த படத்துல கடைசி தோட்டால ஒரு 5 சீன் பண்ணியிருக்கேன்னா அந்த 5 சீனும் ஆன் தி ஸ்பாட் கேமரா வச்சதுக்கு பிறகு அப்ப பேசி அப்ப எழுதி அப்ப நடிச்சது தான். அது யாரும் எழுதி இல்லை, நானே சொல்லி டைரக்டர் எழுதி அப்ப நடிச்சது தான். ஏன்னா அதை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய நிலைமையில அவர் இல்லை. அவர் டென்ஷன்லாம் வேற மாதிரி இருந்தது. சரி படத்தை பார்த்துட்டாது அண்ணா ரொம்ப பிரமாதமா இருந்ததுன்னா என்ன ஒரே ஷாட்ல அடி பிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன். அப்பையும் சொல்லல. 25வது நாள் விழாவளியாவது இங்க அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாருன்னு பார்த்தேன். அங்கேயும் சொல்லல. கடைசியில ஒரு குச்சியை கொண்டு நிப்பாட்டி 2வது ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க எங்க இருந்தாலும் எப்ப இருந்தாலும் உங்க கூட துணையா இருக்கிறதுக்கு நானும் சரி, ஸ்ரீயும் சரி, மற்ற கலைஞர்களும் சரி ரெடியா இருக்கும். ஆனா இருக்கும்போது
கூட இருக்கவங்களை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் இல்லை. தெரியாத ஒருத்தரை போட்டு அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகி மைக்கை பிடிச்சி புழங்கி அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால 2வது தோட்டாக்கும் சரி, இப்ப நடந்துட்டு இருக்க படத்துக்கும் சரி வெற்றி அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜெனீஸ் மாதிரி ஒரு நல்ல ரிலீஸ் பண்றதுக்கு இந்த படம் அந்த படம்லாம் இல்லாம ஒரு நல்ல ஆட்கள் கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் மட்டும் இல்ல எல்லா படமும் ஒரு சக்சஸ் படம் அமையும். இந்த 25வது நாள் விழால கலந்துக்கிட்டதுல உங்க எல்லாம் சந்திச்சதுல மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி, வணக்கம்.